शङ्कर प्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि च பார்வதி. சிவபெருமான நம்ம சாஸ்திர நூல்கள் மகா யோகியா, ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கவரா, பற்றற்றவரா, வாழ்க்கையின் முடிவை உணர்த்துற விபூதிய உடம்புல பூசினவரா, புலித்தோலோடையும் ஜடாமுடியோடையும் சித்தரிக்குது. அதே சமயம் பார்வதி தேவிய சக்தியின் அம்சமா, ஒரு தாயா கருணையோடு நம்ம தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்றவங்களா வர்ணிக்குது. இந்த தம்பதிகளுக்கு நடுவில் ஒரு சமயம் ஒரு வாக்குவாதம் உருவாச்சு. ஈசன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உணவு உட்பட மாயைன்னு சொன்னார். உலக மக்களோட தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்கிற அன்னையால் இந்த கருத்தை ஏற்றுக்க முடியல. உலக விஷயங்கள் எல்லாமே மாயைனா நான் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லார் கண்களில் இருந்தும் மறைஞ்சு போனாங்க, இறைவன் சிவபெருமான் கண்கள் உட்பட. அவங்க மறைஞ்சதும் இந்த பிரபஞ்ச இயக்கம் நின்று போச்சு. காலநிலைகள் ஸ்தம்பிச்சுது. எல்லா இடத்துலையும் கடும் பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டுச்சு. சாதாரண மக்கள், மன்னர்கள்னு எல்லாரும் கடும் பசியால் கஷ்டப்பட்டாங்க. அன்றன்றாட கடமைகளை கைவிட்டாங்க. முனிவர்களாலேயும் அவங்க கடமைகளை செய்ய முடியல. உயிரினங்கள் உயிர் வாழறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் தேவையான சாப்பாடு, தண்ணி மாதிரியான வாழ்வாதார பொருட்கள் இல்லாமல் எல்லாமே நின்று போன மாதிரி இருந்தது. தாய்மையும் கருணையும் நிறைஞ்ச பார்வதி தேவியால் உலகங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியலை. அன்னபூரணியா திரும்பியும் காசியில் அன்ன பாத்திரத்தோடையும் கரண்டியோடையும் தோன்றினாங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. பிரம்மதேவரோட அகங்காரத்தை போக்க அவரோட ஒரு தலையை எடுத்த ஈசன் கையில் அந்த கபாலம் ஒட்டிடுச்சு. பல பேர் அதில் பிக்ஷையிட்டும் அந்த கபாலம் நிறையாதனால அது அவர் கையை விட்டு நீங்கவும் இல்லை. அன்னபூர்ணி உணவு வழங்குறத கேள்விப்பட்டு சிவபெருமான் அங்கே வந்தார். அங்கே அன்னபூர்ணியா விற்றிருந்த தன் மனைவி பார்வதி கிட்ட பிக்ஷ பாத்திரத்தை ஏந்தினார். அன்னை பரிமாறின உணவுனால அந்த கபாலம் நிறைஞ்சது. அவர் கையை விட்டும் அது நீங்குச்சு. அன்னை பார்வதி உயிர்களுக்கு உணவை கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு சக்தியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க எடுத்த அவதாரம் தான் அன்னபூரணி. காசியில் அன்னபூரணி நிறைய நகைகளோடையும் மணி மகுடத்தோடையும் சிம்மாசனத்தில் மகாராணியா, தனக்கு இடது பக்கம் சரஸ்வதியும் வலது பக்கம் மகாலட்சுமியும் இருக்க, இடது கையில் உணவு பாத்திரத்தோடையும் வலது கையில் கரண்டியோடையும் காட்சி கொடுக்குறாங்க. அன்னபூர்ணியோட உணவு பாத்திரம் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம். சிவபெருமான் அவங்களுக்கு வலது பக்கம் நின்று பிக்ஷை ஏற்பார். அவர் வலது கையில் சூலத்தோடையும் இடது கையில் கபாலத்தோடையும் நிற்பார். கார்த்தியாயனர்னு ஒரு முனிவர், மனைவி சுமங்கலை. 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை. தனக்கு ஒரு பெண் பிறக்கணும்னோ அவங்கள சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். குழந்தை வேண்டி புத்திரகாமேஷ்டி வேள்வி செஞ்சார். வேள்வித்திக்கு நடுவில் அம்பிகை அன்னபூர்ணியா தோன்றினாங்க. காசியில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, அதை தீக்க நான் அங்கே இருக்கணும், அது தீர்ந்ததும் இங்கே உங்களுக்கு மகளாக தோன்றுவேன்னு அம்பிகை சொல்லிட்டு மறைஞ்சாங்க. காசியில் பஞ்சத்தை போக்கினதும் வாக்கு கொடுத்தபடியே பராசக்தி அன்னபூர்ணி அவங்களுக்கு மகளா கார்த்தியாயினியாக தோன்றினாங்க. உரிய காலத்தில் சிவபெருமான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதா திருவேழிமிழலை ஸ்தல புராணம் சொல்லுது. அன்னபூர்ணி நமக்கு அன்னத்தோட வைராக்கியத்தையும் பற்றல்லாத தன்மையையும் அருள் புரிஞ்சு அது மூலமாக ஞானத்தையும் மோட்சத்தையும் அருள் புரிவாங்க. மாதா ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரः.